காய்ஸ், ரீசெண்டாக கேரளாவில் இருக்க மெரைன் வேர்ல்டுக்கு போகணுங்க. ஸோ பக்கத்தில் தான் ஃபார்ம் வில்லா, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க. சரின்னு அங்கே விசிட் பண்ணலான்னு நாங்கள் வந்தது தான் ஃபார்ம் வில்லா. இங்கே என்ட்ரி ஃபீஸ் 150 ருபீஸுங்க. போனோடனே ஒரு கேமல் எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தது. எதுக்கு இருந்தாலும் நினைக்கிறீங்க, எங்கக்கிட்ட கொஞ்சம் இலையெல்லாம் கொடுத்து கேமலுக்கு ஃபீட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த கேமல் எங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்ததுங்க. நாங்கள் போய் அந்த கேமலுக்கு ஃபீட் பண்ணோன்னே அது ரொம்ப ஹாப்பி, நாங்களும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஸோ என் தம்பி வேறு இடையில பயமுறுத்திட்டு இருந்தா, கொஞ்சம் பயந்துட்டே அப்படியே நாங்கள் ஃபீட் பண்ணிட்டோங்க. பக்கத்தில் கொஞ்சம் நடந்து போனோம். அங்கே பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 குதிரை இருந்துச்சு. ஸோ ஒன்று பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் இருக்குது பாருங்கள், இன்னொன்று ப்ரௌன் கலர். எனக்கு பர்சனலாகவே ஒரு ப்ரௌன் கலர் குதிரையை பார்த்தாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை பார்த்தோன்னே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டேன். அண்ட் இதுக்கு தனியாக ஃபுட் வச்சுருக்காங்க. அந்த மாட்டுக்கெல்லாம் கொடுப்போம், அதுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த ஃபுட்டை இதுக்கு நம்ம ஃபீட் பண்ணுற மாதிரி நமக்கு கையில் கொடுத்துட்றாங்க. நமக்கு எக்ஸ்ட்ராவாக வேணும் அப்படின்னா நம்ம வாங்கிக்கலாம். ஸோ 2 குதிரைக்குமே நாங்கள் மாற்றி மாற்றி ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதை தொட்டு பார்க்குறது அண்ட் அதை கூட ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நீங்கள் ஒரு பெட் லவராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்பாட்டை விசிட் பண்ண மறந்துடாதீங்க. கேரளா போனீங்கனாலே இந்த ஸ்பாட்டை விசிட் பண்ணுங்கள். ஸோ இதோட லொக்கேஷனை நான் பின்டு கமெண்டில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு விசிட் பண்ணுங்கள். இந்த ஹாலிடேக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ட்ரீட்டாக இருக்கும். இது அல்ட்டியான ஒரு ஸ்பாட்டுங்க. ஸோ அப்படியே நாங்கள் போனால் அங்கே ஒரு மியூல் இருந்தது. மியூல் அப்படின்னா என்னென்னா, ஒரு டாங்கியும் அண்ட் ஒரு ஹார்ஸும் ஹைப்ரிட் பண்ணி எடுத்தோன்னா அதான் மியூல். ஆக்சுவலாக அதில் ஹைப்ரிட் விகோர் தான் ஆக்சுவலாக ரொம்ப விகோரஸாக பிஹேவ் பண்ணும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய கூகுள், யூடியூப்பில் தான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்களும் இது கிட்டலாம் போகாதீங்க, தொடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் நமக்கே சும்மா இருக்குமா, தொட்டுட்டோம்ல அப்படின்னு தொட்டுட்டு பக்கத்தில் ஒரு டாங்கி குடு 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 குடுன்னு ஓடி வந்துச்சு. என்னடா அப்படின்னு பார்த்தா இப்போ தான் அதை அந்த வீட்டில் மாதிரி ஒரு வீடு மாதிரி கட்டி வச்சுருக்காங்க, அதுலேருந்து திறந்து விட்டுருக்காங்க. நாங்கள் சாப்பாடு தர உடனே குடு 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 குடுன்னு ஓடி வந்துருச்சுங்க. ஒரு டாங்கி எந்த செட்டையும் பண்ணாமல் அமைதியாக வாங்கி சாப்பிட்டுருச்சு. இன்னொன்று ரொம்ப மோந்தெல்லாம் பார்த்து அப்படியே சாப்பிட்டுச்சு. அதே மாதிரி நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டாங்கியை தொட்டு பார்த்துருக்கேன். ஸோ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனோட அப்படியே நாங்கள் நடந்து வந்துட்டுருந்தோம். ஸோ நீங்கள் இந்த ஹாலிடேக்கு எங்கே விசிட் பண்ண போகிறீங்க, இல்லை ஆல்ரெடி விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா எங்கே விசிட் பண்ணீங்க, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்படியே பக்கத்தில் ரெட் டிகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமல் இருந்தது. ஆக்சுவலாக இந்த அனிமல் பார்க்க கொஞ்சம் பயமாக இருந்தாலும் நம்மளும் தொட்டு பார்த்துருவோம், வந்துட்டோமே அப்படின்னு போய் தொட்டு பார்த்துட்டு இருக்கும்போது என் தம்பி சடனாக பயமுறுத்திட்டான். ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. அண்ட் ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு தொட்டு பார்த்தேன். அப்போ தான் அது கரெக்டாக கண்ணு முழிக்க போரு அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. அப்புறம் எல்லாருமே தொட்டு பார்த்துட்டு அண்ட் அதையும் லாக் பண்ணி வச்சுட்டாங்க. அப்படியே கீழே பார்த்தோம் அப்படின்னா கிராபு, தென் இங்கே பாருங்கள் தவக்கலை. ஐயோ, இதெல்லாம் பார்க்க நிறைய ஃபாரின் அனிமல்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருந்தாங்க. பாருங்களேன், கண்ணை திறந்துருச்சு, பயமாக இருந்தது அதை பார்க்கவே. அண்ட் இது ஸ்கார்பியன். நான் ஸ்கார்பியன் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இப்போ அது என்னென்னு நீங்கள் கண்டுபிடிச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு பானையில் காமிச்சேன்ல அது, இது ஒரு லிசார்ட். இதை நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சே மேலெலாம் ஏற ட்ரை பண்ணுது, போஸ் கொடுக்கலாம் ட்ரை பண்ணுது. அதை நீங்கள் பாருங்களேன் எப்படி பண்ணுதுன்னு. அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளையிங் ஸ்குவரல், அதாவது பறக்கும் அணில் அப்படின்னாங்க. ஐயோ, அதை பார்க்கவே பயமாக இருக்கே, தாவி குதிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற பயத்தோடு நின்றுருந்தா, இவர் ஏன் மேலேயே கொண்டு விடுறேங்கிறாரு. அப்புறம் விட்டார் பாருங்க, அது எங்கெங்கேயோ தாவுது. ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. அப்படியே பிடிச்சிட்டேன். பாருங்களேன், ஐயோ, ரொம்ப பாவமான ஒரு நிலைமைக்கு போயிட்டேன் நான். பயமாக இருந்தது. அம்மாவோட முடியலெல்லாம் தாவ ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அவர் எப்படியோ எடுத்துட்டார் அதை. அப்புறம் இதாவது பரவாயில்லைங்க, பக்கத்தில் ஒரு பாம்பு இருந்தது. அந்த பாம்பை எடுத்து கழுத்தில் போட்டே அவனு என் தம்பி ஃபோட்டோ எடுக்கிறேங்கிற பேரில் பயந்த பேடி மாதிரி உட்காந்துட்டு இருந்தாங்க. நானும் பயந்தில் ஐயோயோ என்கிட்டலாம் கூட்டின்னு வந்துடாதீங்க, நான் ஓடியே வந்துட்டேங்க. பக்கத்தில் பார்த்தா ஃபாரின் பேர்ட்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க.
என்னது ஃபாரின் பேர்ட்ஸா அப்படின்னு போய் பார்த்தா கோழிலேயே நல்ல அழகாக கலராக வச்சுருந்தாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா கிளியா, இது கிளி மாதிரியே இல்லையே அப்படின்ற மாதிரி பல வகையான பறவைகளை வந்து வச்சுருந்தாங்க. அதோட போர்டில் வந்து ஆக்சுவலாக அதோட பேர், அது என்ன சாப்பிடும், ஆம்னிவரஸா கார்னிவரஸா, இது எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நான் அதெல்லாம் வந்து கேப்சர் பண்ணல. ஏன்னா நம்ம வந்து அதோட அழகை ரசிக்கிறதே நம்மளோட வேலை. ஸோ அதனால் அதை பண்ணிகிட்டு இருந்தேன். சரி அப்படியே பக்கத்தில் போய் பார்க்கலான்னு இந்த மரம், என்னடா இந்த மரத்தில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு பார்த்தா, ஐயோ இதுவா, பச்சோந்தி மாதிரியே ஒன்று இருந்ததுங்க, மரக்கலர்லேயே இருந்ததுங்க. சரின்னு அதையும் கேப்சர் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து பால்ட்ரி சைடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுங்க. அங்கே போய் பார்த்தா ஃபுல்லாக கோழி, சேவல், அது இதுன்னு வச்சுருந்தாங்க. ஆனால் வெரைட்டியாக வச்சுருக்காங்க. நீங்கள் போயிட்டு ஒவ்வொரு கோழியும் என்னென்ன டைப்பு எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த கோழிக்கு வந்து ஒரு கொண்டை மாதிரி இருந்தது. ஸோ ரொம்பவே வந்து ஆச்சரியமான ஒரு வகைகளெல்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னது என்னென்னா, இதெல்லாம் வந்து ஃபாரின் ப்ரீட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே இந்த பக்கம் வரலாம் அப்படின்னு பார்த்தா, இங்கே நம்ம லயன் கிங்கில் வர தாத்தா, என்ன தாத்தான்னு தானே கேட்குறீங்க, அந்த முஃபாசாவை வந்து கையில் வச்சுட்டு ஃபஸ்ட் சீனில் அந்த மலையோட உச்சியில் நிற்கிற மாதிரி ஒரு குரங்கு காமிப்பாங்க இல்லையா, அந்த குரங்கு தான் இது. ஸோ இது வந்து அப்படியே இந்த மரத்தில் அப்படியே ஒட்டி அப்படியே படுத்துட்டு இருந்தது. ஸோ அதை அப்படியே அழகாக கேப்சர் பண்ணிட்டோம். இதை தான் நான் முதலையே பார்க்கணுன்னு நினச்சேன். ஸோ இப்போ தான் என் கண்ணிலே பட்டுச்சு. சரி அடுத்ததுக்கு போகலாம் அப்படின்னு வந்துட்டோம் நாங்கள். இந்த குருவி என்னை வீடியோவே எடுக்க விடலை, அங்கே இங்கேன்னு தாவிட்டே இருந்தது. ஸோ ரொம்பவே கஷ்டப்பட்டு எப்படியோ அதை கேப்சர் பண்ணிட்டேன். ஸோ அடுத்ததாக இந்த குரங்கு தான். இந்த குரங்கோட சேட்டையை பாருங்கண்ணே, அப்படியே நம்ம மனுஷங்க திடீர்னு பண்ணுவாங்களே அந்த மாதிரியே இருக்குல்ல. ஸோ இந்த குரங்கு வந்து அழகாக வந்து மரத்துக்கு மரம் தாவிட்டு இருந்தது. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அண்ட் அதை கிட்ட வந்து போய் ஃபோட்டோ எடுக்கும்போது தான் நல்லா வந்து இந்த கம்பி மேலேயே வந்து நின்றுக்குச்சு. ஸோ அடுத்ததாக நம்ம இந்த பேரட்டை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கோம். இந்த பேரட் வந்து ஹலோ, ஹாய் இதெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தது. அப்படியே அதுக்கிட்ட பேசிட்டு அதோட கூண்டுக்கு பக்கத்தில் எலியெல்லாம் இருந்தது. ஸோ அதை பார்த்துட்டு இந்த ஏரியாவுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து நம்ம உள்ள கூண்டுக்குள்ளே போய் ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஸோ அதனால் வெளியவே வந்து நான் இந்த குருவிக்கு வந்து ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி அப்புறமா எல்லோரும் ஃபீட் பண்ணுறத பார்த்தோன்னே எனக்கும் கொஞ்சம் ஆசையாக இருந்துச்சு, உள்ளே போயிட்டேன். ஸோ உள்ளே போனால் எந்த பறவையும் வரவே இல்லை. அப்புறம் கடைசியாக ஃபைனலாக ஒரே ஒரு குருவி மட்டும் என் கையில் வந்து உட்காந்துச்சு. ஆனால் மற்றவங்க எடுத்த ஃபுட்டில் எல்லா கையிலையும் வந்து ஃபுல்லாக அந்த குருவி போய் போய் அப்படியே கழுத்தில் அப்படியே தலையில் ஃபுல்லாக உட்காந்துருந்துச்சு. ஸோ அதான் பயப்பட்டே போனேன். நல்ல வேலை எனக்கு ஒரே ஒரு குருவி கையில் உட்காந்து, அதுவும் என் கேமராவுக்கு போஸ் கொடுத்துட்டே வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி குருவிக்கு ஃபீட் பண்ணணும்னு ஆசையாக இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த மாதிரி கொடுங்க. ஸோ அடுத்ததாக வந்து நிறைய கேட்டெல்லாம் இருந்தது. கேட்டு, கோட்டு, இந்த மாதிரி நிறைய விதவிதமான இருந்தது. ஸோ அது எல்லாத்தோட ஃபோட்டோஸும் கிளிப்ஸும் நான் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் வந்து நம்ம லயன் கிங்கில் ஒரு பாட்டு பாடும் இல்லையா, ஸோ அந்த பாட்டு பாடுற ஒரு அனிமல் தான் இது. ஆக்சுவலாக அது பேர் மறந்துடுச்சு எனக்கு. ஸோ நம்ம ஆஸ்ட்ரிச். ஸோ அண்ட் அடுத்ததாக வந்து இது ஒரு ஆடாம். எனக்கே வந்து பார்க்க கொஞ்சம் வியர்டாக தான் இருந்தது. அந்த அனிமலோட ஃபுல் ஃபேஸை காமிச்ச மாதிரி ஒரு கிளிப்பு தான் இது. அண்ட் மாடு கூட விதவிதமான மாடுலாம் வச்சுருந்தாங்க. அண்ட் நிறைய இதாக இந்த குரங்கு தான் நான் சொன்னது, அந்த தாத்தான்னு சொன்னேன் இல்லையா அது. அண்ட் காளை மாடு, நிறைய விதமான மாடெல்லாம் இருந்தது. ஸோ நல்ல ஒரு அனிமல் எக்ஸ்ப்ளோரராக இருந்தீங்கனாலும் உங்களுக்கு இந்த ஸ்பாட் ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இங்கே நான் விதவிதமான ஒரு பறவைகளை, அனிமல்ஸை இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட அண்ட் நல்ல ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்பாட்டுக்கு நீங்கள் போங்க. ஸோ இங்கே வந்து பாம்பு அண்ட் நிறைய விஷயம் இருந்தது. அண்ட் நிறைய ஃபீட் பண்ண முடிஞ்சுது. அண்ட் ஜாலியாக ஒரு அனிமல் லவ்வராக இருந்தீங்கனாலும் உங்களுக்கு இந்த ஸ்பாட் பிடிக்கும். ஸோ நாங்கள் வந்து இது கூட பேசுகிறது அண்ட் இதுக்கு ஃபீட் பண்ணுறது அண்ட் இதுக்கு வந்து ஜாலியாக வந்து இதை கேப்சர் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். பட் அதை ஹேட் பண்ணவே கூடாது. ஸோ இன்னுமே இந்த மாதிரி ஏரியாஸ் வந்து நிறைய இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து நாங்கள் போனதில் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்த பார்த்துருக்கேன். நாங்கள் வந்து க்ரொக்கடைல் பார்க்கு அங்கெல்லாம் போய் ஃபீட் பண்ணியிருக்கோம். பட் இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து வந்திருக்கேன்.
ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஸ்பாட் போயிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். இது ஒரு கேட்டில், அதாவது ஒரு ஒரு கோட்டோட சின்ன குட்டின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நாங்கள் போனப்போ குட்டி போட்டிருந்தது. ஸோ அதை கேப்சர் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைபே பண்ணுறதில்ல நிறைய பேர். ஸோ நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்திட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். அண்ட் எஸ், எல்லா அனிமல்ஸோட கிளியர் பிக்சர் வேணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா கிட்ட போயிட்டு அதோடய ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேங்க. ஸோ நீங்கள் பாம்பு பால் குடிக்கும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அதை நேரில் பார்த்துருக்கீங்களா? இங்கே போனால் நீங்கள் கண்டிப்பாக அதை நேரில் பார்க்கலாம். அண்ட் நிறைய குரங்கோட பிக்சர்ஸு எல்லாமே நல்லா கிளியராக உங்களுக்கு நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்பாட்டாக கூட இது இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நான் உங்கள் தனிஷ்கா. பாய்.